அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ரைஸ் கேட்டா கருப்பு கலர்ல ஏதோ குடுக்குறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மீன் குழம்புல இட்லி போட்டு நல்லா மிக்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கீங்க. என்ன நான் இட்லி கிட்ட எப்படி குடுக்குறீங்க, சாப்பாடு கிட்ட எப்படி குடுக்குறீங்க? சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது இல்ல. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இங்க வாங்குற பாதி ஐட்டம்ஸ் இப்படி வித்தியாசமா தான் இருக்கும். மினி சாம்பார் இட்லி சாப்பிட்டுருப்போம். ஆனா மினி இட்லியில மட்டன் குழம்பு, குடல் குழம்பு, ஐயோ அந்த மீன் குழம்பு இருக்கு, சான்ஸே இல்ல. அவ்வளோ பீசஸ் போட்டு கொடுப்பாங்க. இதுக்காக கண்டிப்பா போயிட்டு வரலாம்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த யூனிக்கான ரைஸ் பத்தி அப்புறம் சொல்றேன். நம்ம முக்கியமா வந்ததே பாத்தீங்கன்னா எங்களோட நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிடதான். கடை பேர் எல்லாம் மறந்துட்டேன்ல, அடையார்ல இருக்க தட் கரி ஷாப். மார்னிங் 7 மணில இருந்து மிட் நைட் 3 மணி வரைக்கும் ஒரு டைமுக்கு புது புது டிஷ்ஷஸ். நம்ம லஞ்சுக்கு போனோம், அப்போ செம்ம க்ரௌட். அதுல பாதி பேர் சாப்பிட்டுட்டு இருந்தது நான்வெஜ் மீல்ஸ் தான். இதுல மொத்தம் ஒரு 13 ஐட்டம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் கீ ரைஸோட ஸ்டார்ட் பண்ணும், அப்புறம் சுட சுட சாதம். இது எவ்வளவு வேணா வச்சுக்கலாம், அன்லிமிட்டட். அது கூட பாத்தீங்கன்னா மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, 3 கிரேவிஸ் பீசஸோட வந்துடும். சைட் டிஷ்க்கு மட்டன் சுக்கா, சிக்கன் ஃப்ரை, எறா ரோஸ்ட், எக் ரோஸ்ட், மீன் வறுவல், அப்புறம் ரசம், கெட்டி தயிர், பாயசம் மொத்தமா கொடுப்பாங்க. ஊர்ல பாட்டி வீட்டுல சாப்பிடுவோம்ல, அப்படி ஒரு ஃபீல். அப்புறம் இந்த மாதிரி மூங்கில் மரத்துல வர அரிசி சாதம், கவுனி அரிசி சாதம், சிகப்பு அரிசி சாதம் எல்லாம் கூட காம்போவா கிடைக்கும். கூட சாப்பிட வெஜ் கிரேவிஸும் சரி, நான்வெஜ் கிரேவிஸும் ரொம்ப நல்லா இருக்கும். இது இல்லாம சிங்கப்பூர் சிக்கன் கிரேவி வித் கீ ரைஸ், மட்டன் பிரியாணி எல்லாம் மஸ்ட் ட்ரை. ஈவினிங் டைம் போனீங்கன்னா இங்க கிடைக்கிற சுட சுட நெய் மதுக்குற பணியாரம், இல்லையா இனிப்பு பணியாரத்தோட ஒரு கார சட்னி வரும் பாருங்க. தாத்தா ஸ்டார்ட் பண்ணி அப்பா பையன் 3 தலைமுறையோட சீக்ரெட் ரெசிபிஸா அப்படியே இங்க மெனுவா கொண்டு வந்திருக்காங்க. பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம ஃபுடீஸ் ஃபைண்டிங்ஸ் ஃபாலோ